வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு நாலேஜ் இல்லாத அரசன் பற்றி தான் பேச போகிறோம். அந்த நாலேஜ் இல்லாத அரசன் யாருன்னா, நம்ம வலைதளத்தில் பெருமனாயம் பேசிகிட்டு இருப்பாருங்க. 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எங்களுக்கு அது இதுன்ட்டு ஓவர் பில்டப் போட்டு கணவன் மனைவி நம்ம இளவரசன், அப்புறம் சோம்பேறியான காயத்ரி அம்மையார், இவங்க தான் இந்த நாலேஜ் இல்லாத பர்சன். நாலேஜ் எதுனா, ஊடகம் மீன்ஸ் ஃபார் மீடியா. ஊடகம் மீன்ஸ் ஊடகத்துக்கு அர்த்தம் என்னென்னா மீடியான்னு அர்த்தம். வலைதளம் மீன்ஸ் ஃபார் யூடியூபர்ஸ். வலைதளங்கள்னால் யூடியூபர்ஸ், அதாவது வலைதளம்னா யூடியூபர், மீடியானா ஊடகம். இதுதான் அர்த்தம். இது தெரியாமல் கணவன் மனைவிக்குன்ட்டு பில்டப் நான் பேசியிருப்பாங்க நேற்றுக்கு. நாங்கள் மீடியான்னு சொல்கிறோம்ல, என்ன தப்பு? என்ன மீடியாவுங்க? கெட்ட வார்த்தை பேசிட்டு கணவன் மனைவி ட்ராமா போட்டு மருந்து விற்பனை வீட்டுக்குள்ளே பொட்டலம் மடிக்க காய்கறியாட்ட பொட்டலம் மடிக்கிறது வச்சு மக்களை ஏமாற்றிட்டு சுடிதார் 150 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 450 ரூபாய்க்கு விற்றுட்டு, இதுதான் இவங்க மீடியாவான்னு கேட்டால் இவங்களுக்கு அதுதான் மீடியா. அப்புறம் ஒருத்தர் கரெக்டாக நெத்தி அடித்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. இந்த பைத்தியக்காரங்க இருக்கிறனால தான் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரியே அடுத்தவங்களையும் பேசாதீங்க, மரியாதை பேசுங்க அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம இளவரசர் என்கிற போதையரசர் பொய்யரசர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மரியாதையை கமெண்ட் பண்ணால் மரியாதை கமெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவேன். 8 வருஷமாக அவங்களில் வாழ வைக்கல. 8 வருஷமாக நான் தான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது. என்ன கஷ்டப்பட்டார் இவர் 8 வருஷமாக? ஒரு மொபைல் தூக்குறது, எங்கள் வீட்டில் கறிங்க, எங்கள் வீட்டில் குழந்தை விளையாடுதுங்க, நாங்கள் தயிர் சோறு சாப்பிட்றோங்க, நாங்கள் 6 நாள் கறி சாப்பிட்றோங்க. இதுதான் இவர் 8 வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்பு. இவர் 8 வருஷம் கஷ்டப்பட்டு அதனால் இவராக உயர்ந்தா அப்படிங்கிறது. 8 வருஷம் எப்படி கொண்டு போய் சேர்த்தார்னா, அதாவது வியூஸுங்கிற பேரில் இவரோட வீடியோ பார்க்கலினா இவருக்கு வருமா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபரு இன்னும் முட்டாள் தாங்க, இனியும் முட்டாள் தான், வர காலத்துலேயும் முட்டாள் தான். அது அப்போ குறிப்பாக ஒருத்தர் சொல்லணுங்க, பிரகா கிரியேஷன்ஸ், அந்த பெண்மணி, அந்த அம்மையார், இளவரசன் என்ன தப்பு பண்ணாலுமே அண்ணா சூப்பருங்க இப்படி தாங்க பண்ணணும்பாங்க. இளவரசன் என்ன கெட்ட வார்த்தை பேசினாலுமே அண்ணா அருமைங்க, அப்போ அட்டகாசங்க அப்படிம்பாங்க. அந்த பெண்மணி இளவரசனுக்கு முழுக்க சப்போர்ட்டு. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. ஓகே. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரா, நாங்கள் எந்த ஒரு செய்தி கொண்டு போனாலுமே, ஹோட்டலை பற்றி சொன்னாலுமே, இன்னை பற்றி சொன்னாலுமே, எங்கள் இது வெளிநாட்டில் இருக்கிற வாக்குங்க, உள்நாடெல்லாம் கிடையாதுங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டே டைரெக்டாக. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். இவங்க கணவன் மனைவி கெட்ட வார்த்தை பேசிட்டு, மனைவியே கெட்ட வார்த்தையை பேசிட்டு, நெல்லிக்காய் தூக்கி அடிச்சிருப்பார், தாலி கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். இதையும் வெளிநாட்டில் போய் பார்த்தாங்களா? அப்போ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தா இனிமேல் எங்களுக்கு நல்ல காலம் அப்படின்ட்டு. அருமையான காலங்க. இனி வர காலத்தில் இவங்களுக்கு நல்ல காலம்தான். நல்ல காலம் யாருக்குன்னா, உட்கார்ந்த இடத்துல சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல காலமே வராது எப்பவுமே. அப்புறம் இவர் ஒரு மொபைல் எடுக்கிறாங்க, அடுத்தவங்க கையெடுத்து அடுத்தவங்களோட உதவி தான் நாடணும்னு நினைக்கிறேன். இவருக்கு சிவில் ஸ்கோர் தெரியும், ஒன்றும் தெரியும். இவர் கடனை பற்றி சொன்னார். எங்களுக்கு கடனே பிடிக்காது. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இவருக்கு கடன் பிடிக்காது. ஏன்னா இவர் வலைதளத்தில் இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிகள் தான். அந்த வலைதளத்தில் வருமானம் ஒரு மாதம் வரலினா புல்லுக்கு சிக்கிக்குவார். அதுதான் கடன் பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம இளவரசன்ங்கிற போதையரசன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறாரு, மது பிரியர் மருந்து சேல்ஸ் பண்ணுறாரு. ஒரு சபரிமலை போயிட்டு 5 நாள் புல் போதையாக தான் இருப்பாருங்க, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் காயத்ரி அம்மையாருக்கு முதல் மனைவின்னு கேட்டால் அதையும் மீடியாவில் சொல்ல மாட்டார். 2வது மனைவி, நம்ம இளவரசருக்கு 2வது மனைவி. இவர் முடிவெட்டுறது நம்ம இந்திய நாட்டுக்கு முக்கியமான விஷயமானு கேட்டால் இவருக்கு முக்கியமான விஷயமாமா. என்னோடய சேனல் நான் அப்படி தான் போடுவோம் அப்படிங்கிறாரு. அதே தான் பல பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, கழுவி ஊற்றிருப்பாங்க. இவர் பெரிய ஆணலக்க நாட்டுக்குதுங்க. இந்த முடி இப்படி வெட்டலையா, கண்ணை மூடிட்டு இருந்தார முடி வெட்டும்போது, எல்லோரும் முடி வெட்டும்போது இப்படி வெட்டுங்க இப்படி வெட்டுங்க அப்படிம்பாங்க. முடி வெட்டிட்டு வந்த கடைசியில் என்னை புலம்ப விட்டுட்டார் அப்படிங்கன்னா, அதாவது இவரைத்தான் மக்களை தான் புலம்பிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஆளெல்லாம் யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டிருந்தா அப்புறம் எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. உடனே இளவரசர் ஒன்று சொல்லுவார், அதாவது எனக்கு ஷேர் பண்ணாதீங்க, அவன் பேசுகிறது எனக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படிம்பார். மொத்தத்தில் ஷேரும் பண்ண வேண்டாங்க, ஷேரும் பண்ண வேண்டாம். மொத்தத்தில் என்னோடய வீடியோ இளவரசர் பார்க்காம இருப்பாரா?
மொத்தத்தில் நான் பேசுறது ஒன்று கூட பொய் கிடையாது. நம்ம இளவரசன் மாதிரி ஒரு பொய்யரை எந்த ஒரு யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இவர் கூட யூடியூப்பில் ஜாயின் பண்ண வந்தாங்க இந்த துர்கா காந்தி, ராஜா ரூபி. அவங்களோட வளர்ச்சி நீங்கள் போய் பாருங்கள், நேராக போய் உச்சத்தில் நிற்கிது. என்ன காரணம்னா அவங்களும் ஒரு சோம்பேறி தான், அது வேறு விஷயம். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்குது. என்னென்னா ஒவ்வொன்றுமே விதவிதமான கண்டென்ட், வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த இளவரசர் காயத்ரி அம்மையார் பொறுத்தளவுக்கு இவங்கள மாதிரி ஒரு ஒஸ்டான யூடியூபர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பேசுகிறது கூட பொய் தான். கணவர் ஒரு 4 நாள் போதை போட்டு சுற்றி அப்புறம் பஞ்சாயத்து அடிதடின்னாரு. அப்புறம் இவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்குன்னா போதையில் காரில் கொண்டு போய் ஓட்டி ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை பற்றி எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க. அப்புறம் இந்த 2வது கல்யாணம் சொன்னேன் இல்லைங்க, முதல் கல்யாணத்தை பற்றி நான் பேச வேண்டியதில்லை, இளவரசரே பேசியிருக்கிறது. ஒரு பொண்ணை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டி பேசிக்கிறது. அதுதான் அவங்களோட முதல் மனைவி. அப்புறம் அக்காவைங்கிற பேச்சு எப்படி வந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் போட்டிருப்பார். என்னங்க உங்களை மாதிரி ஒரு ஜாடியில் ஒரு பையன் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பச்சை பொய்யராக இளவரசன் உருவெடுத்த தருணம் என்னென்னா அது எங்கள் அக்கா பையன் அப்படிங்கிறது. அதுதான் இளவரசனோட முதல் பையன். இதைத்தான் சொல்கிறது. இனி உங்களுக்கு நல்ல காலம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் கிழிச்சு தொங்கோடணும் அப்படிங்கிற இவரை தாங்க பல பேர் கிழிச்சு தொங்கோடணும். இவர் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்காம்மா. இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த 8 நிமிஷம் வீடியோவில் பத்தாது. உடனே இளவரசர் என்ன சொல்லுவாருன்னா நேரில் சிக்கினா நைய பிடிச்சிருங்கிறது. பெரிய வீராதி வீரர், சூராதி சூரர். அப்புறம் ஹீரோவாக நேற்றுலேருந்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் இன்னும் அந்த போதை பழக்கத்துலேருந்து மாறலை. மறுபடியும் மது குடிக்கிறது, வாயில் புகையில வைக்கிறது, சிகரெட் அடிக்கிறது. இவரா நல்லவர்? சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர். அது எந்த காலத்துலேயும் எந்த ஜென்மத்திலையும் நடக்காதுங்க. வீடியோ விதவிதமான வீடியோ, விதவிதமான கண்டென்ட்டு. நான் சொல்கிற சேனல்லாம் போய் பாருங்கள். இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுதான் எனக்கு ஆச்சரியம். வெறும் 700K தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் இளவரசம் 1.3 மில்லியன் வச்சுருக்காரு. அந்த இந்தியா குட்டிங்கிற சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா 200K, 300K, 400K, 500K. நம்ம இளவரசர் ஒரு 100K வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 6 மாதம் கூட வேண்டாம். ஏதாச்சும் கெட்ட பார்த்து பேசிட்டு சட்டை பிடிக்கிற வீடியோ வந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் 100K. அப்போ நகை எடுக்கிற வீடியோ ஏதாச்சும் போட்டிங்கன்னா வந்துடும். இளவரசனுக்கு திறமைங்கிறது அதில் தான். அந்த திறமை எதுவுமே கிடையாது. சந்தை வீடியோ, கருதிங்கிற வீடியோ, குழந்தை காட்டிட்டு போய் இருக்கிற வீடியோ தான் இருக்குது. இதுதான் இளவரசனோட திறமைன்னு சொன்னால் அவருக்கு அதான் திறமையாட்டுக்குது. மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஆளுகள் தான் யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுறது. கிழிச்சு தொங்கோடணும், கமெண்டர்ஸாக கிடையாது. மொத்தத்தில் இளவரசர் நேற்றுலேருந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்து விட்டார். அவங்க சப்ஸ்கிரைபர் புல்லரிச்சு போயிருப்பாங்க. பல பேர் அந்த முடிவற்ற வீடியோவை கழுவி கண்டபடி திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாலேஜ் கிடையாதுங்க. இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு நாலேஜே கிடையாது. பெருமனாயும் பேசுவாங்க. மீடியா எது, யூடியூபர்னு எது, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு கணவன் மனைவி பில்டப் ஓவர் பில்டப்னாவையோ எந்த யூடியூபர் இந்த மாதிரி வீடியோவில் போட மாட்டாங்க.